இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நம்முடைய சிந்தனை, குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் ஏன் கலகம் ஏற்படுகிறது? அதனாலே ஏன் பிரிகிறார்கள்? கணவனும் மனைவியும் ஏன் பிரிகிறார்கள்? இதைவிட மிக மிக கொடுமையானது, திருமணமான அன்றே அவர்கள் பிரிகிறார்கள், அல்லது திருமணமாகி ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் பிரிதல் ஏற்படுகிறது. எனவே டைவர்ஸ் எனப்படும் மனமுறிவுக்காக நீதிமன்றத்தை அணுகிறார்கள். இன்றைய தினம் கோர்ட்டு பார்த்தால், நீதிமன்றங்களை பார்த்தால், அதில் சிவில் கிரிமினல்கள் எல்லாம் கூட்டங்கள் இல்லை. மாறாக இந்த ஃபேமிலி கோர்ட்டிலே தான், அந்த இடத்திலே தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. வக்கீல்களும் அதிகமாக அங்கே இருக்கிறார்கள். இது ஏன் என்று ஆராய நாம் பார்க்கிறோம். நம்மை பொறுத்தவரை திருமணம் என்ற ஒரு உறவு மிக புனிதமானது. மற்றவர்களிடத்தில் இது ஒரு ஒப்பந்தம் என்று வைத்து கொண்டால், நம்முடைய அளவிலே இது ஒரு புனிதமான உறவாக வைக்கப்படுகிறது. எனவே தான் இதில் மனமுறிவு, டைவர்ஸ் ஆனது சாதாரணமாக அதை கோர்ட் ஏற்பதில்லை. இருவரும் மியூச்சுவலாக, இருவரும் பரஸ்பரம் தங்களுக்குள்ளாகவே பேசி முடித்துக்கொள்ள வந்தால் அதை அந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. மாறாக மற்றவர்கள் இடத்துல எல்லாம் அது எவ்வளோ தூரம் அதை நீட்டிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டித்தால் அவர்கள் மனம் மீண்டும் ஒன்று சேருவார்கள் என்று அந்த நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பர்சனல் ஆக்ட் இருக்குது. இந்து என்றால் இந்து பர்சனல் ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் என்றால் முஸ்லீம் பர்சனல் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் கிறிஸ்டியன் போன்றவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்ற அளவிலே தான் அதை வைத்து குடும்ப நலத்தில் பற்றி அவர்கள் வழக்கு தொடுக்க முடியும். இந்த அளவிலே நம்முடைய இந்து மேரேஜ் நடக்கிறது என்னவென்றால், எனக்கு தெரிந்த வரையிலும் ஒன்று தான் எனக்கு புரியவில்லை. பலவிதமான காரணங்கள் பெண்கள் சார்பிலேயும், அதே மாதிரி பலவிதமான காரணங்கள் ஆண்கள் சார்பிலேயும் இருக்கின்றன. அதிலே எதுவுமே இல்லாமல் பிரிவது என்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு தெரிய 3 வழக்குகளை சொல்கிறேன். 1 வழக்குகள் அல்ல, 3 உதாரணங்களை சொல்கிறேன். அதாவது, அந்த புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள் தேனிலவிற்கு ஊட்டி செல்கிறார்கள். ஆண் செய்த தவறு என்னவென்றால், தன்னுடைய தங்கையும் அழைத்து செல்கிறார். தங்கையை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்கே தான் பிரச்சனை வருகிறது. போனவர் அங்கே மழை பெய்வதனால 2 குடை வாங்குகிறார். தன்னுடைய தங்கைக்கு ஒரு குடையை கொடுக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு ஒரு குடையை கொடுக்கிறார். அந்த புதிதாக திருமணமான அந்த பெண் கணவனிடம் கேட்கிறாள், ஒரு குடை என்றால் ஒன்றும் பெரிதில்லை, நாளை எனக்கு ஒரு 5 பவுனிலே தங்க சங்கிலி வாங்கி தருகிறீர்கள், உங்களுடைய தங்கைக்கும் வாங்கி தருகிறீர்களா என்று கேட்கிறார். கேட்டவுடனே அவர் என்கிறார், ஆம், என்னுடைய தங்கைக்கும் நான் வாங்கி தருவேன்கிறார். அப்போது தங்கையோடையே சேர்ந்து பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் நேராக தன்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு சென்னைக்கு சென்று விடுகிறார். அதற்கப்புறம் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் அவள் வரவில்லை. அவர்கள் அந்த கோர்ட்லேயே போய் பார்த்து அந்த பிரிதல் அந்த டைவர்ஸ் வாங்கி கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய இந்த இந்து மதத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கோர்ட்டிலே போனாலும் கூட 1 வருட காலங்கள் அவர்கள் எந்த விதமான சந்திப்பும் இல்லாமல் பிரிந்து இருக்க நேரிடும் என்று ஒரு கண்டிஷன் போடுகிறது. அதற்கு முன்னதாக கவுன்சிலிங் என்ற ஒரு முறையிலே ஒரு அறிவுரை மையத்துக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார். இப்படி திருமணம் இங்கே ஒரு ஒப்பந்தம் என்ற அளவிலே இல்லாமல் இது ஒரு புனித உறவு என்று அழைத்தனால், ஒரு நதி 3 பிழை பொறுக்கும் என்று சொல்வது போல அவர்களுக்கு 3 விதமான அந்த சோதனைக்கு உட்படுத்தி அவர்கள் அதற்கு பின்னும் தாங்கள் இருவரும் பிரிய வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அப்பொழுதுதான் அந்த மனமுறிவு அந்த ஆணை வழங்கப்படுகிறது. எனவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது, முதல் சம்பந்தம் பார்த்தோம், அந்த வீண் அவருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ், பொசசிவ்னஸ், அந்த மனைவிக்கு எல்லாமே தனக்கு தானே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தனால், தங்கைக்கு கூட அவள் அதில் ஒரு பகுதி கொடுப்பதற்கு அவளுக்கு இஷ்டமில்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம். அடுத்தது என்னவென்றே தெரியவில்லை. ஒரு உறவினர் பையன், நன்கு படித்தவன், எம்எஸ்சி என்று நினைக்கிறேன், படித்தவன், திருமணம் ஏற்படுகிறது. எல்லா விதமான செலவு செய்து இருபக்கும் நன்றாக நடத்துகிறார். திருமணமான அன்றே அவர்கள் வழக்கு பிரகாரம் முதல் இரவு, மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவள் தன்னுடைய அப்பா, அம்மா, மாமா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லி புறப்பட்டு போய் விடுகிறார். இது எனக்கு மிகுந்த ஒரு வியப்பை தந்தது. எண்ணத்தை கண்டார்கள் அவர்கள் இருவரும். ஏன் இதை பற்றி
சிந்திக்க கூட டைம் எடுத்துக்கொள்ளவில்லையா? அப்படி என்ன நேர்ந்து விட்டது இவர்களுக்குள் புரியவில்லை. இதுவேளை நாமாவே கெஸ் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இருவருக்கும் நடந்த திருமணத்திலே ஆண்கள் நாட்டம் செலுத்தவில்லையா? அல்லது ஆண்கள் அதற்கான அவருக்கு அந்த உறவு கொள்ளுகின்ற அளவிலே அவருக்கு ஏதாவது குறை இருக்கிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எதுவும் புலனாகவில்லை. இப்படி அதே மாதிரி இதைவிட அந்த வேறொரு விஷயத்திலே மிகுந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. என்னவென்று கேட்டால், திருமணமாகிறது சென்னையிலே. மறுநாள் காலையிலே அவள் எல்லா விதமான பொருளையும், நகையையும், எல்லாத்தையும் பாத்திரங்களும் எடுத்துக்கொண்டு போய்விட்டு, மறுநாள் ஸ்டேஷனிலே சென்று எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போன்று தாங்களுக்கு திருமணத்துக்கு இஷ்டமில்லை என்றும், தங்களுக்கு கொடுத்த அந்த வரதட்சணை மற்றும் பொருட்கள் பாத்திரங்களை திருப்பித் தர வேண்டும் என்று ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆனால் இதை தர வேண்டும் என்று போலீஸில் புகார் கொடுக்கிறார் எழுத்துப்பூர்வமாக. இவர் வக்கீலை தேடி ஓடுகிறார். வக்கீல் என்ன சொல்கிறார்கள், இங்கே இருந்தால் உங்களை எல்லாம் பிடித்து ஜெயிலே போட்டு விடுவார்கள். எனவே திருப்பதியிலே போய் நீங்கள் அஞ்ஞாத வாசம் செய்யுங்கள். ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து நான் சொல்லுகின்ற வரை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்படி அவர்களும் போய் 3 மாத காலங்கள் அங்கே அஞ்ஞாத வாசம் செய்யுமாறு ஒளிந்து கொள்கிறார்கள். 3 மாதம் கழித்து வருகின்ற பார்க்கிற பொழுது என்னவென்றால், அந்த பெண் வீட்டார் இவருடைய வக்கீலையும் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அவர் உறவினர்கள் மூலம் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ, எத்தனை லட்சம் கேட்கிறார்களோ அத்தனை லட்சம் கேட்டு அவர்கள் வெளியிருந்து விடுதலை ஆகிறார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்கள் பெண் சார்பாக நடைபெறுகிறது. ஆண் சார்பாக நடவடிக்கை இல்லையா என்று கேட்டால் உண்டு. அவர்களும் தவறு செய்கிறார்கள். அவர்கள் தவறு செய்வது இதைவிட கொடுமையானது. எனக்கு தெரிந்த ஒருவர் அந்த பெண் மீது அவள் வேலைக்கு போயிருக்கிற பணியிலே இருக்கிற பெண்களுக்கு தான் மிகுந்த சோதனை. அவன் என்ன சொல்கிறான் என்றால், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வேறு ஒருவருடனும் விருப்பத்தோடு உறவு இருக்கிறது, அதை சொல்லாமல் பெற்றோர்கள் திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறான். எவ்வளவு கொடுமை அந்த பெண்ணுக்கு! அந்த பெண்மை உண்மையாகவே அப்படி இருந்ததா இல்லையா என்று பார்க்காமல் அவனுக்கு ஏதோ விதமான ஒரு தாழ்வுணர்வு, அதனாலே இப்படி செய்கிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி செய்து அவள் மனதையும் அவளுடைய உடலையும் அசிங்கப்படுத்தி அந்த இடத்துல இந்த ஆண் கணவன் இப்படி ஒரு செய்யலாமா என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படும். இதை விட இந்த ஆண் சார்பிலே இருக்கிறது இவர்களை விட அவருடைய தாயும் அவருடைய தமக்கையும் தங்கையும் இவர்கள்தான் அந்த இடத்திலே செய்வார்கள். இதிலே ஒரு பெரிய கொடுமை என்றால் 2 வருடங்கள் திருமணமாகி 2 வருடங்கள் குழந்தை இல்லை என்றால் அவ்வளவுதான். உடனடியாக அந்த பெண்ணிலே என்ன குறை இருக்கிறது என்று பார்த்து மெடிக்கல் அவற்றில் எக்ஸாம் செய்ய வேண்டும் என்று கூறுவார். ஆனால் ஆண் மகனான தன் மகனிடமோ சகோதரனிடமோ குறையும் இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. அந்த குறையை அந்த பெண் மீது சுமத்தி அவளுக்கு தான் அந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட உளைச்சல் ஏற்படுகிற பொழுது ஏற்படுகின்ற அந்த சண்டையும் சச்சரவும் பார்ப்பவனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த தாம்பத்திய உறவை கெடுக்கிறது. அதனால் அவர்களுக்கு அந்த ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது. இப்படி ஆண்கள் சார்பிலேயும் நிறைய தவறுகள் செய்கிறார்கள், பெண்கள் சார்பிலேயும் பெரிய தவறுகள் செய்கிறார்கள். இந்த சந்தேகம் என்பது இரு பக்கமும் பெரிய கூர்வாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஒருத்தருக்கு பரஸ்பரம் வர வேண்டிய ஒரு நல்ல எண்ணங்கள், பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அவருக்குள்ள ஒரு கேப், ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி அதன் மூலம் அந்த திருமண உறவையே போக்கிக் கொள்கின்ற அளவிலே அவர்கள் செய்கிறார்கள். இந்த முறையிலே செய்யக்கூடியவர்களை எல்லாம் எல்லா மதத்துக்கும் பொதுவானது தான். இது இவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை. இவ்வாறு செய்கின்ற பொருளிலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப நல கோர்ட்டில் இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் இருக்கிற பரப்ப இதை விட எல்லோரும் ஒரு 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 தவறான ஒரு கருத்தை நிலவ விடுகிறார்கள். அது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் சரி, அடுத்தவர்களும் சரி, ஒரு பொதுவான கருத்தை எடுத்து ஓடுகிறார்கள் அந்த தம்பதிகள் மீது. என்னவென்றால், சாப்ட்வேரில் ஒரு பெண்களுடைய பெண்கள் என்று சொன்னால் அவர் மதிக்க மாட்டார்கள். சம்பளம் அதிகம், கணவனிட அதிகம் வாங்குகிறார். எனவே அந்த விதமான இது இருக்கும் அவர்களுக்குள் அந்த ஈகோ வளர்த்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணையே சமுதாயத்திலே ஒரு குற்றம் புரிந்தவள் என்ற அளவிலே அதை செய்கிற அந்த 2 பேர்களும் இன்றைக்கு சம்பாதிக்காமல் ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு கட்டடம் கட்ட முடியாது. அந்த சூழ்நிலை இருவரும் 2 பக்கத்தில் நல்ல வேலைக்கு சென்று நல்ல விதமாக யார் அதிகம் வாங்கினார், யார் குறைவாக வாங்கினார் என்பதை விட அந்த குடும்பத்திற்கு அது பயன்படும் என்ற அளவில் எடுத்துக்கொண்ட பெரியவர்கள் எல்லாம் செயல்பட்டால் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நேராமல் இருந்து அவர்களுக்குள்ள நல்ல ஒரு தாம்பத்தியம் ஏற்படும். இதிலே என்னவென்றால், பெரிய கொடுமை, அதாவது குழந்தை பெறுவதை தள்ளி போடுவது.
இது எந்த வகையிலே சரி என்று தெரியவில்லை. அவ்வாறு அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால், ஒன்று அந்த குழந்தை பிறப்பு என்பது தள்ளி போகிறதுனாலே உடம்பிலே குறை ஏற்பட்டுவிடும். மீண்டும் குழந்தையை பிறவாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். 2வது நல்ல வயதிலே சிறு வயதிலேயே குழந்தை பெற்றுக்கொண்டு இருந்தால் அவர்களை நன்றாக படிக்க வைத்து நல்ல முறையில் கொண்டு போகலாம். அவர்களுக்கு வயதாகிவிட்டது என்றால் அதற்கு பின்னாலே குழந்தையை பெற்றுக்கொள்வது சிரமம். 2வது அதை வளர்த்துவதும் சிரமம். அது இவர்கள் மிகுந்த ஒரு வயோதிகம் ஏற்படுகின்ற வயதிலே அவர்கள் பெரியவில்லை அவர்களை படிப்பு வைப்பதும் அதற்காக செலவு செய்வதும் கஷ்டம். எனவே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இரண்டு சாராரும் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஒருவர் புரிந்து கொண்டு புரிதல் என்பதே இன்றைக்கு தேவை. இந்த விதமான எண்ணங்கள் தலைதூக்காமல் இருப்பதற்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அதை அவருடைய தங்கைகளோ அவருடைய தாய்மார்களோ எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலே நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கிறோம். பெண்கள் திருமணமான கணவனை பிரிந்து சென்று தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து சென்று தனி குடித்தனம் வைக்கிறார்கள் என்று சொல்கிற போது எனக்கு என்னவோ அது சரியாகத்தான் தோன்றுகிறது. ஒரே இடத்திலேயே இருந்து வாழ்ந்து கொண்டு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு வாழ்வதை விட அவர்கள் தனியாக பிரிந்து சென்று ஒருவருக்கு பேசி ஒருவருக்கு ஒரு மனமொத்த தம்பதிகளாக வாழ்வதே சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். இதில் சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற ஒரு படத்திலே கடைசி முடிவு வரும். அந்த முடிவின் பிரகாரம் அவர்கள் அந்த ஒரு நல்ல பண்டிகை காலங்களை ஒன்று கூடுவதும் அதே நேரத்தில் மற்ற நேரங்களிலே அவர்கள் பிரிந்து அவருடைய தனி குடும்பமாக இருப்பதிலும் அந்த படம் உணர்த்துகிறது. அதுவும் எனக்கு சரியாகத்தான் தோன்றுகிறது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் நல்ல முறையில் எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து அந்த அந்த குழுவாக அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் கஷ்டப்படுவதை விட வெளியே போய் அவர்களுக்கு உண்டானது அவர்களுக்கு என்ற முறையிலே அவர்கள் நல்ல முறையிலே சிந்தித்து அவர் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்தால் அதுதானே அந்த தகப்பனும் தாயும் அந்த தன்னுடைய மகனும் மகள் மீது கொண்டிருக்கிற அந்த அர்த்தமாக இருக்கும். எனவே எனக்கு என்னமோ இந்த இந்த சிந்தனையிலிருந்து என்ன தோன்றுகிறது என்றால் கூட்டு குடித்தனத்தை விட தனி குடித்தனமே சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. இதனாலே பலவிதமான சண்டை சச்சரவெல்லாம் நீங்கும். இந்த டைவர்ஸ் என்ற ஒரு தவறான ஒன்று அந்த நமது சமுதாயத்திலிருந்து நீக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? வணக்கம். நன்றி, வணக்கம்.